ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைகளை பார்க்கிற போது 2ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சமசப்தம பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய இருப்பாலும் தன்னுடைய தொடர்பாலும் 2, 6, 8, 10ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார். 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்மத்தில. மகரத்திலே 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். 11ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். 10ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை இருக்கிறது. மாதத்தினுடைய 18ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்திலிருந்து வெளியிலே வந்து உச்சமடைந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். அங்கே சனி பகவானை சேர்த்து கொள்ள போகிறார். உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவானுக்கு குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்கிறது. ராசிநாதன் வரை உச்சமடைகிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது வந்து அமரலாம், யாரும் அமரலாம். 10ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை வேறு இருக்கிறது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல தனகார குருவே வந்து அமர்ந்திருக்கிறார். நேரடியாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 2ஆம் இடம் என்கிறது சாதாரணமான இடமா? 2ஆம் இடம் உங்களுடைய பேச்சு, 2ஆம் இடம் உங்களுடைய இன்கம், 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பம், 2ஆம் இடம் உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது உங்களுடைய தாட் ப்ராசஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல வருமானம், நல்ல குடும்பம் அற்புதமாக இருக்கிறது. அதாவது ரிஷபராசிக்காரர்களுடைய காட்டுல அடைமலை, ஆனந்தமலை, அருள்மலை, அற்புதமலை, கொண்டாட்டம், குதூகலம், உற்சாகம். என்ன சொல்ல எப்படி சொல்ல, உண்மையில சொல்றேன், அற்புதமான கோச்சாரம். யார் எங்கே இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமோ அத்தனை பேரும் அந்தந்த இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு அருள்மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். குருநாதர் உட்பட. ராசிநாதன் இந்த மாசி மாதத்துல உச்சமடைய போகிறார் லாபஸ்தானத்துல. அதாவது உண்மையில சொல்றேன், ஒரு மனிதனுக்கு ஜாக்பாட் அடிக்க வேண்டும், அதற்காக இப்படியா? உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்கள் அதாவது வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு அசௌகரியமான சூழ்நிலைகள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இயல்பாக அப்படியே கடந்து செல்லக்கூடியவர்கள். தங்களை நம்பி வந்தவர்களை நட்டாற்றிலே விட்டு விட்டு போக மாட்டார்கள். உண்மையில சொல்றேன், பூமி தாயை போல பொறுமையாக நிதானமாக வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சற்று அழகுணர்ச்சி கூடியவர்கள். இயல்பாக அவருடைய முகம் அழகாகவே இருக்கும். உண்மையில சொல்றேன், மேலும் அழகு சேர்ப்பதை போல 2ஆம் இடம் என்கிறது உங்களுடைய முகம், 2ஆம் இடம் என்கிறது உங்களுடைய புன்னகை, 2ஆம் இடம் என்கிறது உங்களுடைய பேச்சு. அதாவது 2ஆம் இடத்துல குருநாதரே அமர்ந்திருக்கிறார். ஒரு விதமான தேஜஸ் வரப்போகிறது. இயல்பாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் குருவின் பார்வையில சுபத்துவம் அடைந்து 4ஆம் இடத்தை வலுத்து பார்க்க போகிறார்கள். 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கல்வி, உங்களுடைய தாயார், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய நிலையான சொத்துகள், உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய கம்ஃபர்ட் சோன். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவான மாதமாக இருக்க போகிறது. வண்டி வாகனம் வாங்கலாம், பழைய வண்டி வாகனத்தை திருத்தலாம், ஒரு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாம். உடல் ஆரோக்கியத்தில் அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். நாட்பட்ட நோய்களில் அவசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது 8ஆம் இடம் உங்களுடைய ஆயுள் பாகமும் ஆயுள் ஆரோக்கியம் 8ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுக்க போகிறது. ராசிநாதன் உச்சமடைய போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை பெரும்பாலான கிரகங்களுக்கு குருவின் பார்வை கிடைத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், அற்புதமான பொற்காலம் என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் தொட்டது துலங்கும், நினைச்சது நடக்கும். உண்மையில சொல்றேன், எந்த தீய பலனும் என்னால சொல்ல முடியல. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள 3வது மனிதர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இவர்களால தான் குழப்பம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை அப்படியே அப்புறப்படுத்தி விட முடியும். உண்மையில சொல்றேன், ஒரு குடும்பம் கோயிலாக இருக்க வேண்டுமா? உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். 3வது மனிதர்களை பஞ்சாயத்து என்ற பேர்ல உள்ள விடக்கூடாது. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். உண்மையில சொல்றேன், இந்த டிவி சேனல்கள்ல, இந்த யூடியூப், ஃபேஸ்புக்ல பாக்குற இந்த நியூஸை பாக்குற போது அப்படியே இதயமே பதவதித்து போகிறது. என்னென்னவோ நடக்கிறது இந்த பூமியில.
நல்லவர்களாக இருங்கள், நல்லவர்களோடு சேர்ந்து வாழுங்கள், தீய மனிதர்களை குடும்பத்துக்குள்ள சேர்த்து கொள்ளாதீர்கள். அதாவது கலியுகத்துல கலி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நல்லவர்களோடு சேர்ந்து நல்லவர்களாக இருந்து யோகா தியானத்தை கற்றுக்கொண்டு பக்தி பூர்வமாக இயல்பாக இருங்கள். தீய மனிதர்களை, கெட்டவர்களை நண்பர் என்ற பெயர்ல வீட்டுக்குள்ள தயவு செய்து சேர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அவர்களோடு பழக பிடித்திருக்கிறதா, வீட்டுக்கு வெளியில வச்சுக்கொள்ளுங்க. குடும்பத்துக்குள்ள கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை இப்போது நீங்கள் தரம் பறித்து அறிய முடியும். ராசிநாதன் வலுவடைந்திருக்கிறார். இயல்பாக சொல்கிறேன். 2ஆம் இடம் குடும்ப வீடு. குடும்ப வீட்டுல குருநாதரை வந்து அமர்ந்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. வீட்டுக்குள்ள வருவதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்க போகிறது. 8ஆம் இடம் ஆயுள் பாகவம். அதாவது 8ஆம் இடம் சாதாரணமான இடங்களுடன் 8ஆம் இடம் சொன்ன பயப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும். 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் செயல்படும். அதாவது வெளி மாநிலத்தில் வெளி மாவட்டத்தில் வெளிநாட்டில் சென்று கல்வி கற்க வேண்டுமா, இப்போது நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூட முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் உங்கள் பெயர் ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். இல்லை அவர் நல்ல மனிதர் தான், இல்லை அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் என்று அது போன்ற எல்லா நல்ல அமைப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அதாவது நல்ல பெயர் எடுக்க வேண்டுமே, என் பெயருக்கு ஏன் இவ்வளவு களங்கம் ஏற்பட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலக போகுது. 2ஆம் இடம் உங்களுடைய இன்கம்மை குறிக்கக்கூடிய இடம். முதல்ல 2ஆம் இடத்துல குருநாதர் வந்து அமர்ந்து விட்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்கா 6ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுவார். 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் உத்தியோகம். உண்மையில சொல்றேன், வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம் இது போன்ற அமைப்புகள்ல என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ அத்தனையும் அப்படியே விலக போறது. மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல இடமாற்றம், மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், பட்டம் பதவி எல்லாமே உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இயல்பாக நடக்கும். எல்லாமே உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். அதாவது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இடமாற்றம் நடக்க காத்திருக்கிறது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இருப்பிட மாற்றம் எது நடந்தாலும் எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும். கை நிறைய சம்பளத்தோட உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது இடமாற்றம் கிடைக்கலாம். ஒரு நல்ல லொகேஷன், நமக்கு பிடித்த லொகேஷன்ல போய் அமர முடியுமா? நிச்சயமாக அமர முடியும். மனதுக்கு பிடித்த எல்லா நிறைவான நிகழ்வுகளும் நடக்க காத்திருக்கிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனசுல ஒரு புத்தாகம், அதாவது புத்துணர்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும். ராசிநாதன் உச்சமடைய போகிறார் லாபஸ்தானத்துல. உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து வாளை சுருட்டி கொண்டு மேலும் 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 நல்ல பிள்ளையாக எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போகிறார். உண்மையில சனியினுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், கிரசர் பணி செய்பவர்கள், அதாவது கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், தேங்காய் மண்டி தேங்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அதே போல பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சொல்லி சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டதால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும். மாதம் முழுவதுமே புதன் பகவான் குருவின் பார்வையில நல்லபடியாக சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, இந்த இணையதளம், ஃபேஸ்புக், யூடியூப் இது போன்ற அமைப்புகள், ஐடி துறையில் பணிபுரிபவர்கள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகளுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம், நோயிலிருந்து அப்படியே விடுபட போகிறீர்கள். உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்க போகிறது. மனசுல ஒரு நிறைவு ஏற்பட போகிறது. உடல்ல ஒரு புத்துணர்ச்சி, உற்சாகம் ஏற்பட போகிறது. உண்மையில சொல்றேன், விலகி சென்ற சொந்த பந்தம் எல்லாம் உங்களை தேடி வர போகிறார்கள். ஐயா எல்லாமே நட்பலன் என்று சொல்கிறீர்கள். எந்தெந்த விடயங்களை நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராகுவை சூரியன் நெருங்கி கொண்டே இருக்கிறார். என்னதான் ராசிநாதன் உச்சமடைந்தாலும் சனியோடு சேரப்போகிறார். சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிற போது எதிர்பாலினத்தவர்களால ஏதாவது அசௌகரியங்கள் நடப்பதற்கு காத்திருக்கிறது. உங்களுடைய பிறந்த யாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்க்கிற போது பிருகமங்கல யுகம் அது பாதிப்பாக இருக்காது. உங்களுடைய பிறந்த யாதகத்துல சுக்கிர பகவான் சனி ராகு கேது தொடர்பில் சற்று பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் இப்போது ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், இந்த அமைப்புகள்ல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பிறந்த யாதகத்துல சூரிய பகவான் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற தொடர்பில் அவர்களுடைய பார்வையில அவருடைய இணைவில் ஏதோ ஒரு தொடர்பில் சூரிய பகவான் உங்களுடைய பிறந்த யாதகத்துல சூரிய பகவான் பாபத்துவமாக இருந்தால் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரத்தில் இருப்பவர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். பெயர் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது அவரவர் பிறந்த யாதகத்தின் அடிப்படையில் செயல்படும். எது எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலேயே மாசி மாதம் தான் அற்புதமான மாதமாக இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 2ஆம் இடம் உங்களுடைய இன்கம், 2ஆம் இடம் உங்களுடைய சிந்தனைகள், 2ஆம் இடம் என்றது சாதாரண இடமா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். உண்மையில சொல்றேன், அற்புதமான பொற்காலம் என்றால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் தான். நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும்.
நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் பிள்ளையார் அப்பாவை விநாயக பெருமானை வணங்க வேண்டும். விநாயகரை வணங்க வணங்க வணங்க, அதாவது அடிப்படையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ இல்லையோ, அல்லது விநாயக பெருமானை வணங்கி விட்டுத்தான் மற்ற தெய்வங்களையே வணங்க வேண்டும். பிள்ளையார் அப்பாவை வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாசி மாதம் என்று சொல்கிற போது மாசி மக நட்சத்திர நாட்கள்ல நல்லபடியாக நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். மாசி மாதத்துல மகா சிவராத்திரி, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அன்று நீங்கள் நிச்சயமாக இறை வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். மாசி மாதத்திலே வரக்கூடிய விநாயக பெருமானுக்குரிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து அவரை நீங்கள் நல்லபடியாக வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026 மாசி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.